இங்க ஒரு பிரிட்ஜ்ல நம்ம ஹீரோயின் பஸ்ல போய்கிட்டு இருக்கா. அண்ட் அதே பிரிட்ஜ்ல அவளுக்கு முன்னாடி ஒரு வயசான கப்பல் கார்ல போய்கிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க கார்ல போய்கிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடந்தது. அந்த ஆக்சிடென்ட்னால நம்ம ஹீரோனோட பஸ் அங்கே நிப்பாட்டிடுறாங்க. நம்ம ஹீரோயின் அந்த பஸ்ல இருந்து இறங்கி இந்த பிரிட்ஜ்ல என்னாச்சுன்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கா. ஆக்சுவலா நம்ம ஹீரோனுக்கு ஒரு சூப்பர் பவர் இருக்கு. யார் எப்ப சாக போறான்றது அவங்க முகத்திலேயோ கையிலயோ ஒரு கவுண்டர் மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கும். அது இவ கண்ணுக்கு மட்டும் தான் தெரியும். அப்படி நம்ம ஹீரோயின் அங்க இருக்கிற எல்லாத்தையும் வரிசையா பாத்துட்டு வரும்போது அந்த வயசான கப்பலை பாக்குறா. அந்த பாட்டிமாக்கு கையில அடிபட்டு இருக்கும். சோ நம்ம ஹீரோயின் பேண்டேஜ் கொடுத்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்றா. அப்பதான் நம்ம ஹீரோயின் நோட்டீஸ் பண்றா அந்த பாட்டிமோட ஹஸ்பண்ட் இன்னும் கொஞ்ச நேரத்துல சாக போறாரு. அது 1.5 நிமிஷத்துல அப்படின்றது அவரோட முகத்துல தெரியுது. பாவம் நம்ம ஹீரோயினால இந்த பவர் வச்சு யாராலையும் காப்பாற்ற முடியாதுங்க. அந்த பெரியவருக்கு கவுண்டர் முடிஞ்சு நெஞ்சு வலி வந்து அங்கேயே விழுந்து செத்து போறாரு. அந்த சோகத்துல நம்ம ஹீரோயின் அவளோட கையை பாப்பா இன்னும் 167 நாள் தான் நம்ம உயிரோட இருக்க போறோம் அப்படின்ற மாதிரி ஒரு கவுண்டர் ஓடிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயின் தன்னோட பாட்டிமா ஹாஸ்பிட்டல்ல பாத்துட்டு நான் ஆடிஷன் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ ஹாஸ்பிட்டல் வெளியே வருவா. அப்ப நம்ம ஹீரோவும் தெரியாதனமா வண்டியை ரிவர்ஸ்ல எடுத்து நம்ம ஹீரோனை கீழே அடிச்சு லைட்டா தள்ளி விட்டுருவான். ஹீரோயின் ஹீரோவை சமையா தட்டி விட்டுட்டு அங்க இருந்து நொண்டி நொண்டி நடந்துகிட்டு இருப்பா. பாவம் இவ அப்படி நடக்கிறத பத்தி நம்ம ஹீரோக்கு மனசு கேட்காம அங்க இருக்க வீல் சேர் ஒருத்தன் வாங்கி அவளை உட்கார வச்சுட்டு நம்ம ஹீரோ உள்ள கூட்டு போறான் ட்ரீட்மெண்ட்காக. பாவம் நம்ம ஹீரோனுக்கு ஆடிஷனுக்கு அவளுக்கு டைம் ஆகிட்டு இருக்கு. கட்டெல்லாம் போட்டு முடிச்சுட்டு வெளியே வந்து பாக்குறா. பார்த்தா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்குங்க. நம்ம ஹீரோனுக்கு ஆடிஷனுக்கு டைம் ஆச்சுன்றதுனால நம்ம ஹீரோ கிட்ட லிஃப்ட் கேக்குறா. அவன் தர மாட்டேன்னு சொல்றான். ஒன்னாலதான் எனக்கு டைம் ஆச்சு, நீ என்ன கூட்டு போறியா இல்லையா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்றா. அட்ரஸ் தூரமா இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லுவான். பரவாயில்ல நானே வண்டி சீக்கிரமா ஓடிட்டு போறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் வண்டி ஓடிட்டு போய் அங்க இறங்கிடுறா. ஹீரோயின் வேக வேகமா உள்ள போய் மேக்கப் ரூம்ல உட்கார்றா. எல்லாருமே ரெடி ஆகிட்டு இருக்காங்க அடுத்த ஆடிஷனுக்கு. அப்பதான் அவ நோட்டீஸ் பண்றா ஹீரோட காசாவே அவ கையில இருக்குன்றது. டக்குனு ஒருத்தவங்க வந்து நெக்ஸ்ட் பார்ட்டிசிபென்ட் ரெடி ஆகுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. சோ நம்ம ஹீரோயின் ஸ்டேஜுக்கு போய் தன்னோட பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்ட் பண்றா. நம்ம ஹீரோயினும் அவ்வளவு அழகா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கா. அதே டைம் நம்ம ஹீரோவும் காசாவே வாங்குறதுக்காக நம்ம ஹீரோயினை தேடி உள்ளே வந்துடுறான். ஹீரோயின் தன்னோட பெர்ஃபார்மன்ஸ் முடிச்சோடனே கீழ இருக்க லீடிங் ஆர்டிஸ்ட் ஒரு பையன் என்ன சொல்றான், அவனோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் அவ்வளவு அழகா இருந்துச்சு, பட் எனக்கு லைவ்லி அத பண்ணிக்காம உனக்கு 30 செகண்ட் டைம் தரேன் அப்படின்ற மாதிரி அந்த பையன் சொல்றான். சோ ஹீரோ அங்க இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோ கிட்ட குடுகுடுன்னு ஓடி போய் தான் ப்ரிப்பேர் பண்ணி வச்ச ஒரு லவ் சீன் அவங்க கிட்ட ப்ரப்போஸ் பண்ணி அப்படியே ஒரு கிஸ் அடிச்சிருவா. அவன் நம்ம ஹீரோ வெறுப்பாய் போயிருவான். அண்ட் நம்ம ஹீரோயின் மாதிரி ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோனுக்கு ஒரு வேலை பண்றதுக்காக அவரோட ஃப்ரெண்ட் மூலமா ஒரு ரெசார்ட்ல ஸ்கூபா டைவிங் சொல்லி கொடுக்குற ஒரு ட்ரெயினரா சேர்ந்திருப்பா. அவங்களோட கேட்ட நேரம் நம்ம ஹீரோ ஒரு பிசினஸ் மேன்றதுனால அதே ரெசார்ட்டுக்கு இவனும் ஸ்கூபா டைவிங் பண்ண வந்திருப்பான். ஹீரோயின் அவன் அங்க பார்த்தோன்னே எங்க போனாலும் ஓடிட்டே வந்துருயா அப்படின்ற மாதிரி திட்டிகிட்டே இருப்பான். சரி என்ன திட்டினது போதும் ஸ்கூபா டைவிங் அடிக்கலான்ற காணி நம்ம ஹீரோயின் எல்லாத்தையுமே கூட்டிட்டு உள்ள போறா. கடலுக்குள்ள எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணிட்டு ரிட்டர்ன் வரதுக்காக போட்ல எல்லாருமே ஏறிடுறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோ மட்டும் ஆள காணோம். ஹீரோயின் தான் இன்சார்ஜ்ன்றதுனால ஹீரோவை காப்பாத்துறதுக்காக அவ கடலுக்குள்ள குதிக்கிறா. ஹீரோவை காப்பாத்துறதுக்காக கடலுக்குள்ள போனப்ப ஹீரோட கையை பிடிக்கிற பார்த்தா அவளோட கவுண்டர் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் ஆகும். டக்குனு அங்க ஒரு சுழலும் வந்துடும். அப்படின்னு நம்ம ஹீரோயின் மயக்கத்துல நினைச்சு பாப்பா. மயக்கத்துல நினைச்சு அவளோட கையை பாப்பா. ஹீரோ தொட்டதுனால அந்த கவுண்டர் ஸ்டாப் ஆயிருக்கத பார்த்தா ஆச்சரியப்படுறா. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின்குள்ள என்ன நடக்க போகுதுன்றது அந்த சீரிஸோட கதையை. சீரிஸோட பேரு அபவுட் டைம். செக் பண்ணி மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்கப்பா.